கொலம்பியா யூனிவர்சிட்டி நியூயார்க்ல இருக்கு, அப்புறம் சிகாகோ யூனிவர்சிட்டி இல்லினாய்ல இருக்கு, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ்ல இருக்கு. இந்த 6 பல்கலைக்கழகங்களில் தமிழ் சவுத் ஏசியன் ஸ்டடீஸ்னு ஒரு துறை இருக்கு. அங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதுல யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியால டாக்டர் வாசு ரங்கநாதன் அவர்கள் மிக நெடுங்காலமாக தமிழ் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு. டாக்டர் வாசு ரங்கநாதனுடைய சிறப்பு ஒண்ணு என்னன்னா, பள்ளிக்கூடங்கள், முறையான பள்ளிக்கூடங்கள் அந்த தொடங்குவதற்கு முன்னாலேயே, அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த 90களில் தான் வீட்டு பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு போய் அது முறையான பாடத்திட்டத்தோடு நடக்க தொடங்கியது. ஆனா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வாசு ரங்கநாதன் அவர்கள் என்ன செஞ்சாரு, வீட்டு பள்ளிக்கூடங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே அவரா ஒரு புத்தகத்தை, தமிழ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் ஃபார் தமிழ் லேர்னிங் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை உருவாக்குறாரு. அந்த புத்தகத்தை நாம படிச்சு ஒரு தேர்வை எழுதினா அவர் வேலை செய்யற யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியால ஒரு நிலையை கடந்து விடலாம். அப்போ இப்போ பள்ளிக்கூடத்துல 8வது வரைக்கும் முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறவங்க ஒரு நிலையை கடந்துட்டு 2வது நிலையில போய் சேரலாம், அவங்க படிக்க விரும்புனாங்கன்னா. அப்போ இந்த முறையான பாடத்திட்டம் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான ஒரு வாய்ப்பை அவரே சொந்தமாக புத்தகத்தை உருவாக்கி மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தவர் டாக்டர் வாசு ரங்கநாதன் அவர்கள். இன்னைக்கும் அந்த புத்தகம் இருக்கு. அந்த பரீட்சை எழுதுனா அதே போல 8 ஆண்டுகள் இங்கே படிக்காமல் அந்த நிலையை கடந்து வீட்டிலேயே படிச்சு பல்கலைக்கழகத்தில் 2வது நிலையில் போய் சேரலாம். அதே மாதிரி உரையாடல் தமிழ் அப்படிங்கிற புத்தகத்தையும் அவர் எழுதினாரு. இதெல்லாம் வீட்டிலிருந்தே கற்பித்துக் கொள்ள நினைப்பவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக அந்த புத்தகங்கள் 2மே இருக்கு. இங்கே தமிழர்கள் மட்டும் தமிழ் சொல்லி தருவதில்லை, ஆங்கிலேயர்களும் தமிழ் சொல்லி தராங்க. அதுல முக்கியமானவங்க ப்ரொஃபசர் ஜானதன் ரிப்லிங்கிறவரு. அவர் தான் அங்க இந்த மஞ்சள் பொன்னாடை பொருத்திருப்பார். அவர் மதுரையில வந்து 3 ஆண்டுகள் தங்கி இருந்து தமிழ் படித்து கொண்டு வந்து இங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில தமிழ் ப்ரொஃபசராக அவர் இருக்கிறார். மிக அருமையாக அவர் தமிழ்ல பேசுவாரு. நீங்க யூடியூப்ல ப்ரொஃபசர் ஜானதன் ரிப்லின் நீங்க தேடினீங்கன்னா அவருடைய உரை வரும். நீங்கள் அதில் மயங்கித்தான் போவோம். நாம் எல்லாருக்கும் மேல கடைசியா ப்ரொஃபசர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள், அவர்தான் தமிழ் கற்பித்தலில் ஒரு முன்னோடி அமெரிக்காவில் அப்படின்னு அவரை சொல்லலாம். அவர்தான் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பெர்க்லில 1975 இருந்து அவர் தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சமஸ்கிருதத்தில் பட்டம் பெற்றவர், லாட்டின், கிரீக் இந்த போன்ற மொழிகளில் புலமை பெற்றவர், தமிழை தானாக கற்பித்துக் கொண்டவர். அவர்தான் சமஸ்கிருதமும் தமிழும் வெவ்வேறு மூல மொழிகளை கொண்ட மொழிகள், வெவ்வேறு மூலத்தை கொண்ட மொழிகள்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு சொன்னவர் அவர்தான். அவர் செஞ்ச இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, 2000ஆம் ஆண்டில் தமிழை செம்மொழி ஆக்கலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய போராட்டமே இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கும் போது, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து தரலாமா வேண்டாமான்னு ஒன்றிய அரசு ஒரு போராட்டமே அங்க நடந்து கொண்டிருந்த போது, பேராசிரியர் மறைமலை இலக்குவனார் அவர்கள் 80களில் இங்கே வந்து ஜார்ஜ் ஹார்ட் அவர்களை சந்தித்திருக்கிறார். அவர் மறைமலை இலக்குவனார் ஐயா ஜார்ஜ் ஹார்ட் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி, நீங்க ஒரு கடிதம் இந்திய அரசாங்கத்துக்கு அனுப்புங்க, தமிழின் பெருமையை சொல்லி, அப்போ இந்த செம்மொழி அங்கீகாரம் தமிழுக்கு கிடைத்து விடும் அப்படின்னு சொல்ல, ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் 2000ஆம் ஆண்டு அவருடைய பார்வையில் தமிழ் எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட மொழி, அது எவ்வளவு பழமையான மொழி, தமிழில் இருக்கிற தொல்காப்பியமும் 10 பாட்டும் காளிதாசனுடைய படைப்புகளுக்கு 200 ஆண்டுகள் முந்தியவை அப்படிங்கிறதெல்லாம் சான்றோடு ஒரு பெரிய கடிதத்தை அவர் இந்திய அரசாங்கத்துக்கு அனுப்ப, அந்த கடிதத்தின் பேரில் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இத மறைமலை இலக்குனர் ஐயா அவர்களே என்னிடம் நேரே சொன்னது. அந்த கடிதம் இன்னமும் இணையத்தில் இருக்கிறது, இவர் எழுதிய கடிதம். அதை நம்ம போய் பார்க்கலாம். 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு ஜார்ஜ் ஹார்ட் அவர்களுக்கு பத்மஸ்ரீ பட்டமும் வழங்கியது. இது இவங்கெல்லாம் பல்கலைக்கழகத்தில் தமிழை வளர்த்து கொண்டிருப்பவர்கள். சரி, இப்போ நான் வந்து தமிழ் பள்ளிகளை பத்தி சொல்லிட்டேன். இப்போ நீங்க கேட்கலாம், இந்த தமிழ் பள்ளிகள் 20,000 மாணவர்கள் படிக்கிறாங்க, இத்தனை தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன, இதுக்கெல்லாம் யாரு ஆசிரியர்களா இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். ஆசிரியர்கள் எல்லாமே இங்க தமிழ் சொல்லி கொடுக்கிறவங்க எல்லாருமே பெற்றோர் தான் ஆசிரியர்கள். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் நல்லா தமிழ்ல பேசினா நீங்க ஆசிரியரா வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஐயோ, சொல்லி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க தமிழ் அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே சொன்னோம். ஏன்னா நாங்க எல்லாரும் தமிழ்ல படிச்சிருக்கோம், தமிழ் வழியில படிச்சிருக்கோம், தமிழை பாடமாக படிச்சிருக்கோம். ஆனா தமிழ் சொல்லித்தரும் அளவிற்கு எங்களுக்கு தெரியாது.
ஆனா வேற யார வச்சு சொல்லிக் கொடுக்கிறது? வீட்டு பள்ளிகள் பெற்றோரால் தான் தொடங்கப்பட்டன. இப்போ பள்ளிகளும் இந்த பள்ளிகளும் கூட முறையான பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் பெற்றோராகவே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. வேற எங்க இருந்து நாங்க தமிழ் ஆசிரியர்கள புடிச்சிட்டு வர்றது? சில பெற்றோர்கள் இயல்பிலேயே இந்தியாவில் தமிழாசிரியர்களா இருந்தவரா இருப்பாங்க. தமிழ் பேராசிரியர்களாக இருந்தவங்களா இருப்பாங்க. அப்படி இருந்தா சரி. அது கொஞ்சம் பேர் தான். ஆனா பெரும்பாலானவர்கள் பெற்றோர்கள் தங்களுக்கு தெரிந்த தமிழை இல்லைன்னா பிள்ளைகளுக்காகவே படித்து படித்து தான் நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். எங்களுக்கான பயிற்சி பட்டறைகளை உலக தமிழ் கல்விக் கழகம் சிங்கப்பூர், மலேசியா ஆசிரியர்களை வைத்து ஆண்டுக்கு 2 முறை எங்களுக்கு பயிற்சி பட்டறைகளை கொடுத்து கொண்டே இருக்கு. இப்போ 8வது வரைக்குமான தமிழ் நம்ம நெனைப்போம். இதெல்லாம் நம்மளும் படிச்சிருக்கோம்ல. காலங்கள், வினையெச்சம், பெயரெச்சம்லாம் இதெல்லாம் நம்மளும் படிச்சிருக்கோம்ல. ஆனா, நாம் படித்தது எந்த அளவு என்பது சொல்லிக் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சது. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. பிள்ளைகள் அவ்வளவு கேள்விகள் கேட்பாங்க. தன்னகரம்னா என்ன? ரன்னகரம்னா என்ன? டன்னகரம்னா என்ன? இதெல்லாம் இங்கே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் நாங்க நல்லா படிச்சுக்கிறோம். படிச்சு படிச்சு நாங்க தான் சொல்லிக் குடுக்குறோம். இன்னொரு காரணம் என்னன்னா, இங்கே தமிழ் ஆசிரியர்கள் அனைவரும் தன்னார்வலர்கள். யாருக்கும் சம்பளம் கிடையாது. நீங்க நல்லா இதுவரைக்கும் சொன்னத வச்சே நீங்க கொஞ்சம் கவனிச்சா உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். இங்கே அரசின் எந்த ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடையாது. முழுக்க முழுக்க இது தனியார். எல்லாம் எல்லாம் தமிழர்கள். நாங்களாகவே எடுக்கிற முயற்சி தான். எங்களுக்கு எந்த பண உதவியோ, அரசாங்கத்தினுடைய எந்த உதவியோ தமிழ் வளர்ச்சிக்கு இதுவரைக்கும் கிடையாது. அதனாலதான் நாங்கள் பெற்றோரே நாங்களே தன்னார்வலராக இருந்து இந்த தமிழ் கல்வியை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தமிழ் பள்ளிகளில் முதல்வராக இருக்கிறவரும் தன்னார்வலர் தான். போக்குவரத்து நெறியாளரா இருக்கிறவரும் தன்னார்வலர் தான். பெஞ்சு தூக்கி போடுறவரும் தன்னார்வலர் தான். ஆசிரியரா இருக்கிறவரும் தன்னார்வலர் தான். அப்படித்தான் இங்க நாங்க. ஆனா இந்த மக்களிடம் பணம் வசூலிக்கப்படும். எதுக்கு? இந்த கட்டடத்தை நாங்க வாடகைக்கு எடுக்கிறோம்ல, அரசு பள்ளிக்கூடங்கள். அவங்க வாடகை கேட்பாங்க. அரசு பள்ளிக்கூடங்கள் தான். ஆனாலும் நாங்க அரசாங்கத்துக்கு வாடகை குடுக்கணும். இலவசமாக தரமாட்டாங்க. இந்த அரசு பள்ளிக்கூடங்களுக்கு வாடகை குடுக்கிறதுக்கும், சிங்கப்பூர்ல இருந்து வருகிற புத்தகங்களுக்காகவும் நாங்க பிள்ளைகளுடைய அம்மா, அப்பாட்ட நாங்க மக்கள்ட்ட பணம் வாங்கிக்கிறோம். அதுக்காக மட்டுமே தான் வாங்கிக்கிறோம். மற்றதெல்லாம் தன்னார்வ தொண்டர்களால் தான் நடக்கின்றது. இது மட்டும் இல்ல, இந்த உலக தமிழ் கல்விக் கழகம் நடத்திய தமிழ் கல்வி மாநாட்டை பற்றி இங்க நிறைய பேர் சொன்னாங்க. நேத்து ஐயா பேசினப்ப கூட சொன்னாங்க. ராஜேந்திரன் ஐயா, பாலசங்கரி அம்மா கூட அத சொன்னாங்க. இந்த மாநாடு எங்களுக்கு அவ்வளவு உதவியா இருக்கு. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக தமிழ் கல்விக் கழகம் இந்த மாநாட்டை நடத்துகிறது. இந்த மாநாட்டில் பல நாடுகளில் இருந்து தமிழ் சொல்லிக் கொடுப்பவர்கள் வர்றாங்க. அப்போ புலம்பெயர்ந்த சூழலில் எப்படி அவங்க தமிழ சொல்லி தர்றாங்க அப்படிங்கிற உத்திகளை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த மாநாட்டுல மொழி கற்பித்தலில் மேம்பாட்டு உத்திகள் அப்படிங்கிற பேர்ல நிறைய ஆய்வு கட்டுரைகளை எழுதி படைப்பாங்க. அத நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு நிறைய யோசனைகள் வரும். புதுசு புதுசா கத்து கொடுக்கலாம். புதுசு புதுசா பிள்ளைகளுக்கு. ஏன்னா நாங்க எல்லாருமே ஆசிரியர்கள் இல்ல. எங்களுக்கு இது போன்ற பட்டறைகளும் மாநாடுகளும் தான் எங்களை ஆசிரியராக்க பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றன. இப்ப அமெரிக்கால சொல்லிக் கொடுக்கறதுல இன்னொரு பெரிய சவால் என்ன தெரியுமா? அமெரிக்க பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் நண்பர்கள் போல இருப்பாங்க. பிள்ளைங்க ஆசிரியரோட பேரை வச்சுதான் கூப்பிடுவாங்க. நாம் இந்தியாவில் படித்து வர்றோம். அப்ப நம்ம பார்த்த ஆசிரியர்கள் வேற. அதே மாதிரிதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்போம். ஏன்னா இயல்பிலேயே நமக்கு அது பழகி போனது. ஆசிரியர்னா இப்படிதான் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும், மரியாதை கொடுக்கணும். இதுதான் நமக்கு தெரியும். ஆனா அமெரிக்க பள்ளிக்கூடங்களில் இருக்கிற ஆசிரியர்களே வேற. ஆனா தமிழ் பள்ளியில மட்டும் நான் இந்திய ஆசிரியர் போல உனக்கு கண்டிப்போட சொல்லி தருவேன்னு சொன்னா புள்ள ஒரே நாள்ல ஓடி போயிரும். அப்போ நாங்க அமெரிக்க ஆசிரியர்களைப் போல அன்போடு அந்த பிள்ளைங்க நம்மள கேலி பண்ணா கூட நம்ம சிரிச்சுக்கிட்டே அவங்ககிட்ட ஒரு நண்பர் போல அவங்கள கட்டி அணைத்து அவங்கள அத்தைன்னு கூப்பிட வச்சு அவ்வளவு அன்போட தமிழை இங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இதற்கான உத்திகளை எல்லாம் இந்த உலக தமிழ் கல்வி கழகம் எங்களுக்கு அந்த மாநாடு பல மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்க இங்கே ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்கள் பலர் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லும் போது அது பேர் உதவியாக இருக்கிறது. இந்த மாநாட்டை நான் போன ஆண்டு நடந்த இந்த மாநாட்டுக்கு நான் சென்றிருந்தேன். எனக்கு மிக மிக உதவியாக இருந்தது. ஒரு ஆசிரியராக நான் பெரிய பலனை நான் அதில் அடைந்தேன். ஒரு பக்கம் இந்த ஆய்வு கட்டுரைகளை அவங்க வழங்கி கொண்டிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மாநாட்டில் ஒரு பெரிய அறையில ஒரு கண்காட்சியே வைக்கப்பட்டிருந்தது. அதுல கீழடியை அப்படியே
ஒரு பிள்ளைங்க வந்து காட்சி படங்களாக பலவற்றை செய்து காண்பித்திருந்தார்கள். ஒரு பிள்ளை அப்படியே கீழடிய மீள் உருவாக்கம் செய்து அதை பத்தி முழுக்க தமிழிலேயே அதை பத்தி எல்லாம் சொன்னார். கீழடியில இருந்து என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு 5 திணைகளை பற்றிய காட்சி படங்கள், மூவேந்தர்களை பற்றிய காட்சி படங்கள்லாம் வச்சு பிள்ளைகளே இந்த காட்சி படங்கள் உருவாக்கி இதை பற்றி விளக்கமாக சொன்னார்கள். அப்போ இந்த மாநாட்டுக்கு வர்ற பெற்றோர், பிள்ளைகளை கூட்டிட்டு ஆசிரியர் எல்லாருக்கும் மிக பயனுடையதாக இந்த மாநாடு நடந்தது. இது ஒரு பெரிய முயற்சி. நல்லபடியாக அருமையாக நடந்தது. ஒரு அறிவு சேர்க்கும் அந்த 3 நாள்களும் அறிவு சேர்க்கும் நாள்களாகவே இருந்தன அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம இப்ப நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு தமிழ் அப்படின்னாலே பாடமா தான் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து இந்த கதை புத்தகங்களை பொழுதுபோக்குக்காக அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்கள படிக்க வைக்கிறது ஒரு பக்கம், படிக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டணும். சின்ன வயசுலயே ஆர்வத்தை தூண்டணும். அது எங்களுக்கு ஒரு அடுத்த படியாக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் நகர வேண்டிய அடுத்த படிகளாக இருந்தன. அப்ப என்ன பண்ணலாம்? எப்படி ஆர்வத்தை நம்ம தூண்டுறது அப்படின்னா, முதல்ல எப்ப படிக்கணும்னு ஆர்வம் வரும்? கதையை கேட்டா தானே படிக்கணும்னு ஆர்வம் வரும். அப்ப பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும். தமிழ் கதை சொல்லணும். ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே கூட வீட்ல ஆங்கில புத்தகங்கள் தான் இங்க நிறைய கிடைக்கிறதுனால நாங்க குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே 6 வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு ஆங்கில புத்தகங்களை வாங்கி கதை சொல்லி பழக்குவோமே ஒழிய தமிழ் கதைகள் சொல்லி பழக்கிறதே இல்லை. சரி, அந்த இடத்த அதனாலதான் அவங்க வந்து தமிழ பாடமா மட்டுமே பாக்குறாங்க. பாடமா பார்க்க அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிரும். அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தமிழ் கதைகளை சொல்லி ஆர்வத்தை தூண்டணுங்கிறதுக்காக இப்ப புது முயற்சியாக அமெரிக்காவில் இருக்கும் அரசு நூலகங்களில் பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஸ்டோரி டைம் நடக்கும், பிரெஞ்சு ஸ்டோரி டைம் எல்லாம் நடக்கும், பல மொழிகள்ல ஸ்டோரி டைம் எல்லாம் நடக்கும். அப்ப நாங்க நினைச்சோம், ஏன் தமிழ்ல நம்ம கதை சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம அந்த நூலகத்துல போய் கேட்டப்போ அவங்க நல்லா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாம கொடுத்த சுற்றோலைகளை எல்லாம் அவங்க ரொம்ப அழகா பல இடங்கள்ல ஒட்டி அதை பரப்பி நிறைய பிள்ளைங்க வந்து அந்த கதை நேரத்துக்கு வந்து ரொம்ப அருமையா 5ல இருந்து 8 வயசு பிள்ளைங்க அந்த கதை நேரத்துக்கு வந்து கேட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்களே புதுசா கதை சொல்லி இது இந்த கோடை காலத்தில் தான் நாங்க ஆரம்பிச்சோம். அவ்வளவு நல்ல வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக அது இருந்தது. ஒவ்வொரு கோடை காலமும் இது தொடரணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப அமெரிக்கால வந்து நூலகத்துல போய் கதை சொல்லும் போது சும்மா அவங்க ஒரு முறைமை வச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம சொல்லணும். என்னன்னா அவங்க கேட்பாங்க நம்மகிட்ட, ஓகே நீங்க ஸ்டோரி டைம் பண்ண போறீங்களா? எப்படி எல்லாம் பண்ண போறீங்க? முதல்ல ஒரு தமிழ் பாட்டு போட்டு அதை காட்டணும். ஒரு தமிழ் பாட்டு காட்டணும். அப்புறம் 2 புஸ்தகம் வாசிக்கணும். அப்புறம் அந்த வாசிச்ச புத்தகத்துல இருந்து ஒரு கதாபாத்திரத்தை அவங்களையே செய்ய வைக்கணும். அப்பதான் அவங்க அதை செய்யும் போது அந்த கதை அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இப்படி பண்றதுனா தான் நீங்க பண்ணணும்னாங்க. அதே மாதிரி நாங்க பண்ணோம். ஒரு சிங்கம் போல ஒரு கதையை படிச்சு சிங்க முகம் ஒன்றை அவங்களையே செய்ய வச்சோம். அதுக்கு தேவையான எல்லா பொருள்களையுமே அந்த நூலகம் இலவசமாக தருது. அந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைச்சது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை நாங்கள் தொடரப் போகிறோம். இது பிள்ளைகளுக்கு தமிழில் ஆர்வத்தை, பாடம் தாண்டிய ஆர்வத்தை உருவாக்குவதற்கான முயற்சி. இது போக இங்க இருக்கிற பொது நூலகங்களில் தமிழுக்காக தமிழ் புத்தகங்களை வைக்கிறதுக்காக நாங்க வந்து ஒரு இடம் கேட்டா அவங்க குடுக்குறாங்க. இப்போ ஒரு தட்டு குடுக்குறாங்க. ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதுல ஒரு தட்டு தமிழுக்காக ஒதுக்கப்படுகிறது. அமெரிக்காவில் பல நூலகங்களில் நீங்க தமிழ் புத்தகங்களை பார்க்கலாம். இங்கே வருகிற பெற்றோர் அவங்களுக்கு பாவம் பொழுதே போகாது. எல்லாரும் சொல்ற ஒரே இது வந்து குற்றச்சாட்டு வந்து இங்க பொழுதே போகல. அப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் நூலகங்கள்ல இருக்கும்போது அவங்க எடுத்து படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறது. இது போக நாங்க தமிழ் சங்கங்களின் நிறைய தமிழ் வாசிப்பு குழுக்கள் அமெரிக்கால இருக்கு. பல மாநிலங்கள்ல இருக்கு. அதுல எங்க அட்லாண்டா மாநகர தமிழ் சங்கத்துல தமிழே அமுதே அப்படிங்கிற பேர்ல நாங்க ஒரு வாசிப்பு குழு வச்சிருக்கோம். ஒரு 40 பேர் சேர்ந்து வாரம் ஒரு புஸ்தகத்தை ஒருத்தர் படிச்சுட்டு வந்து பகிர்வோம். அதுல 25வது வாரம் வந்தப்போ பர்வீன் சுல்தான் அவர்களை கூப்பிட்டு தமிழ் வாசிப்பின் அவசியத்தை பற்றி நாங்க பேச வச்சோம். இப்ப அந்த குழு அடுத்த மாதம் 100வது வாரத்தை எட்டி இருக்கிறது. 100 வாரமும் நாங்கள் புத்தகங்களை பகிர்ந்திருக்கிறோம் தொடர்ந்து. இதனால் பல எழுத்தாளர்களை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இணையத்துல நிறைய புத்தகங்கள் கிடைக்கிறதுனால நாங்க கிடைக்கிறத ஒவ்வொருத்தரா எடுத்து படிக்கிறோம். மத்தவங்க படிக்க சொல்றதெல்லாம் கேட்கிறோம். அப்ப வாசிப்பு இங்கே கூடி இருக்கிறது. ஓரளவு இல்லாதவங்க, வாசிப்பு பழக்கம் இல்லாதவங்க கூட கொஞ்சம்
வாசிக்க தொடங்கியிருக்காங்க. நாங்க நவீன இலக்கியம் மட்டும் படிக்கிறது இல்ல. நாங்க வந்து சங்க இலக்கியமும் நாங்க படிக்கிறோம். அப்படி நாங்க என்ன பண்ணோம், தமிழ் ஆர்வலர் குழு அப்படிங்கிற அதுவும் ஒரு வாசிப்பு குழு தான். அங்க இருந்தவங்கள்ல ஒரு 5, 6 பேர் சேர்ந்துகிட்டு குறுந்தொகை பாடல்களில் ஒரு 10, 12 பாடல்கள மட்டும் எடுத்து, அதை ஒரு திரைப்படம் போல கதை அமைத்து நாங்க அத வந்து வழங்கினோம். அதுல அந்த தலைவனும், தலைவியும் சந்திப்பது தொடங்கி அவங்களுக்கு திருமணம் ஆகி, அதற்கு பிறகு செவிலித்தாய் போய் அவங்கள பார்த்து மகிழ்வது வரை ஒரு ஒரு கதை போல எடுத்தோம். அதுல ஒரு 1 நாள் வாரலன், 2 நாள் வாரலன், வேம்பின் பைங்காயன் தோழி தரினே, மொழிதயிர் பிசைந்த இந்த மாரி பாடல்கள் எல்லாம் சேர்த்து ஒரு கதை வடிவில் அவங்களைப் போல நாங்க ஒப்பனையெல்லாம் செய்து கொண்டு தலைவன் தலைவிக்கு பேரெல்லாம் குன்றன், குழலி அப்படின்னு பேரெல்லாம் வைத்து ஒரு கதை, ஒரு திரைப்பட வடிவில் அதை நாங்க செய்தோம். குறுந்தொகையை. அப்ப சங்க இலக்கியத்திலும் எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறது. நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல முக்கியமா சங்க இலக்கியம் இந்த மாரி எல்லாம் படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதற்கும் எங்களுக்கு ஒரு முன்னோடி அவங்க. வைதேகி ஹெர்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா இவங்க அமெரிக்கால வந்து ஹவாயில இருக்காங்க. சங்க பாடல்கள் அத்தனையும் 8 தொகை 10 பாட்டு இந்த 18 சங்க இலக்கிய நூல்களையும் அவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சங்கம் போயம்ஸ் டிரான்ஸ்லேட்டட் பை வைதேகின்னு ஒரு ஒரு வெப்சைட்ல சங்கம் டிரான்ஸ்லேஷன்ஸ் பை வைதேகி.com அப்படிங்கிற வெப்சைட்ல இலவசமாக அனைவரும் உலகில் உள்ள அனைவரும் படிக்கிறதுக்கு தமிழிலும் எளிமைப்படுத்தி ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து இவங்க ஒரு ஆளா 18 நூல்களையும் மொழிபெயர்த்து வரி விடாம மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. நாங்க சங்க இலக்கியத்தை படிக்கும் போதெல்லாம் அந்த அவங்களுடைய வெப்சைட் எங்களுக்கு அவ்வளவு உதவியாக இருக்கும். ஒத்தாளா அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க இப்ப வர்ற பொங்கல்ல சங்க இலக்கிய அகராதிங்கிற ஒன்னையும் அவங்க வெளியிட போறாங்க. சங்க இலக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பொருள் தந்து அந்த அகராதியை அவங்க வெளியிட இருக்காங்க. இந்த இந்த சொற்களுக்கு இலக்கண குறிப்புகளை கொடுத்தவர் கு.வே. பாலசுப்ரமணியா, தமிழறிஞர் கு.வே. பாலசுப்ரமணியா ஐயா அவர்கள். இந்த இதுவும் வரப்போகுது. இதெல்லாம் எங்களுக்கு அயலகத்தில் வாழ்பவர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கிறது. இவர்களை போன்றவர்கள் வந்து எங்களுக்கு பெரிய ஊக்கமா எங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுறாங்க. இவங்களை எல்லாம் பார்த்து பார்த்துதான் நம்ம படிக்கணும், நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஊக்கமே எங்களுக்கு கிடைக்குது. இது போக கு.வே. பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொல்காப்பிய வகுப்பு, முழு தொல்காப்பியத்தையும் வகுப்பாக எடுத்தார். இப்போ அவர் சிலப்பதிகார வகுப்பு எடுக்க தொடங்கியிருக்கார். வாரம் 1 மணி நேரம் அவர் சிலப்பதிகாரத்தை ஆழ்ந்த படித்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட புலம்பெயர் தமிழர்கள் மாணவர்களாக இருந்து அந்த வகுப்புல சேர்ந்து அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இங்க நடக்குது. உங்களுக்கு தெரியும் நிறைய வாசிக்கிறவங்க இருந்தாங்கன்னா எழுத்தாளர்கள் இருப்பாங்க இல்லையா? வட அமெரிக்காவில் வாழ்கிற தமிழர்கள் பலர் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். இங்கே குழந்தை இந்த மாதிரி சிறுகதைகளை எழுதுறவர், நாவல் எழுதுறவர்கள், கதை எழுதுறவங்க, அந்த மாதிரி மேத் ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதுறவங்க, அப்புறம் நான் பிள்ளைகளுக்காக புத்தகங்கள் எழுதுறேன். இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் இங்க இருக்காங்க. அப்பப்போ புத்தக வெளியீட்டு விழாக்களும் இங்கே விமரிசையாக நடந்து கொண்டிருக்கின்றது. புத்தக கண்காட்சிகளும் இங்கே நடக்குது தொடர்ந்து. அட்லாண்டால மட்டும் இதுவரைக்கும் 2 புத்தக கண்காட்சி நடந்தது. அவ்வளவு அருமையா அத்தனை நூல்கள் இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டு இங்கே அந்த கண்காட்சியில வைக்கப்படுகிறது. அது போக இங்க அட்லாண்டால அட்லாண்டா தமிழ் நூலகம் அப்படிங்கிற ஒரு நூலகமே இருக்கு. அரசு நூலகங்கள்ல, பொது நூலகங்கள்ல வந்து ஒரு தட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா இந்த அட்லாண்டா தமிழ் நூலகம் அப்படிங்கிறது ஒரு தன்னார்வலர் தன்னுடைய வீட்டில் ஒரு அறையை ஒதுக்கி முழுக்க தமிழ் புத்தகங்களை வைத்து நூலகத்தை அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. நிறைய தமிழ் மக்கள் இருக்கிற இடத்துல அவங்க வீடு இருக்கிறதுனால இங்க வர்ற பெற்றோர்கள் அதிக அளவில் அதனால் பயனடைகிறார்கள். அப்போ அட்லாண்டா தமிழ் நூலகமும் இருக்கு. இது போக தமிழ் சங்கம் அதோட பங்கா அது செய்யறது, தொடர்ந்து செய்யறது தமிழ் போட்டிகளை நடத்துவது. திருக்குறள் போட்டி, பேச்சு போட்டி, ஆத்திச்சூடி சொல்றது, ஒப்பிக்கிற போட்டி, வாசித்தல் போட்டி, மாறுவேட போட்டி, கட்டுரை போட்டி, இந்த மாதிரி வருடா வருடம் தமிழ் போட்டிகளை நடத்திக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன அந்த தமிழே அமுதேங்கிற வாசிப்பு குழுவில் பிள்ளைகளையும் நாங்கள் 2, 3 மாதங்களுக்கு ஒரு முறை முழுக்க பிள்ளைகள் தமிழ் புத்தகத்தை வாசித்து பகிரும் நிகழ்ச்சியாகவும் ஒரு நிகழ்ச்சியை நாங்க நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா பிள்ளைங்க கிட்ட அந்த பொழுதுபோக்கு வாசிப்பு வரணும் அப்படிங்கிறதுனாலதான். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இத பண்ணுவாங்க.
அப்புறம் பிள்ளைகளை கதை சொல்ல வச்சு, திருக்குறள் சொல்ல வச்சு காணொளியாக்கி அ தமிழ் சங்கத்தினுடைய யூடியூப் சேனல்லயும் நாங்க போடுறோம். அதுலயும் நெறைய பெற்றோர்கள் அதை பிள்ளைகள கதை சொல்ல வச்சுலாம் அனுப்புறாங்க. அப்படி நடக்குது. அப்புறம் தமிழ் சங்கங்கள் செய்யிற ஒரு வருடா வருடம் எது தவறினாலும் ஒரு பட்டிமன்றமாவது கட்டாயம் நடக்கும். அதுல வந்து பெரிய பெரிய தமிழ் பேச்சாளர்களை கூட்டிட்டு வருவாங்க. அதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. பேச்சாளர்களை முக்கியமாக பட்டிமன்றங்கள், கருத்தரங்கங்கள், பேச்சரங்கங்கள் இதெல்லாம் மக்களுக்கு கேட்கறதுக்கு அதுவும் இந்தியாவில இருந்து வந்து புகழ்பெற்ற பேச்சாளர்கள் வந்து பேசும்போது ரொம்ப ஆர்வமாக அதை கேட்கிறாங்க. இது தமிழ் சங்கம் தமிழ் வளர்ச்சியில் இது 2ம் செய்யற முக்கியமான ஒரு விஷயம். இப்ப தமிழ் சங்கம் இது அந்த நகர அளவில் அதை செய்யுது, மாநில அளவில் அதை செய்யுதுன்னா வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து எல்லா தமிழ் சங்கங்களும் இந்த பேரவையில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இது அமெரிக்க அளவில் தமிழ் வளர்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. ஆண்டுதோறும் தமிழ் மாநாடு ஒன்றை வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை அமெரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு பெரிய நகரத்திலும் நடத்திக்கிட்டே இருக்கும். இது போக நிறைய போட்டிகளை பெரியவர்களுக்கான கதை போட்டி, சின்ன பிள்ளைங்களுக்கு குரல் தேனி, அப்புறம் அதுவும் கட்டுரை போட்டி, கவிதை போட்டி இதெல்லாம் அமெரிக்க தேசிய அளவிலான போட்டிகள். இது நடத்துது. அப்புறம் பெரிய எல்லா தேசிய அளவிலான மாபெரும் பேச்சு போட்டியவும் இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை நடத்துது. பேரவை நடத்துற போட்டிகள்ல மிக முக்கியமான போட்டி என்னன்னா இந்த தமிழ் தேனி அப்படிங்கிற போட்டி தான். இந்த தமிழ் தேனிங்கிற போட்டி என்னன்னா அமெரிக்கால ஆங்கிலத்துல வந்து ஸ்பெல்லிங் பி அப்படிங்கிற போட்டி தேசிய அளவுல நடக்கும். அதுலயும் இந்திய பிள்ளைகள் தான் ஜெயிக்கிறாங்க இப்பெல்லாம். அதே மாதிரி தமிழ் தேனி அப்படிங்கிற போட்டியை தமிழ்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லி 4 நிலைகள்ல இந்த போட்டி நடத்துவோம். முதல் நிலை வந்து ஆங்கில சொற்களை கொடுத்து தமிழ்ல பொருள் சொல்லுவோம். சின்ன பிள்ளைகளுக்கு 5 வயசு பிள்ளைங்களுக்கு அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் 8 வயசு 9 வயசு பிள்ளைகளுக்கு ஆங்கில வாக்கியத்தை கொடுத்து தமிழில் மொழிபெயர்த்து சொல்லுவோம். ஒரு 10 வயசு பிள்ளைங்களுக்கு ஆங்கில வாக்கியத்தை கொடுத்து 40 செகண்டுக்குள்ள தமிழ்ல மொழிபெயர்த்து எழுத சொல்லுவோம். அப்புறம் கொஞ்சம் 15 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த விஜய் தொலைக்காட்சியில் வந்தது போன்ற ஒரு வார்த்தை 1 லட்சம் அது போன்ற விளையாட்டை விளையாட சொல்றது. இந்த போட்டிகள் எல்லாமே முதல்ல அந்த நகரத்துக்குள் நடக்கும். அதுக்கப்புறம் மாநில அளவில் நடக்கும். அதுக்கப்புறம் வட்டார அளவில் நடக்கும். அதுக்கப்புறம் மண்டல அளவில் நடக்கும். அதுக்கப்புறம் அரையிறுதி, இறுதின்னு சொல்லி தேசிய அளவில் வெற்றி பெறுவாங்க. ஒவ்வொரு பள்ளியில இருந்தும் 8 பிள்ளைகள் இதுல கலந்துகிட்டு கடைசியா ஜெயிக்கிறவங்களுக்கு $500 அமெரிக்க டாலர்கள், $1000 அது ஒவ்வொரு ஆண்டும் மாறும். அப்படிப்பட்ட பெரிய பரிசு தொகை அவங்களுக்கு வழங்கப்படும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் 2000 சொற்களை தமிழ் சொற்களை பிள்ளைகள் இதன் மூலமாக இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக அவங்க படிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் புதிய அவங்க அவங்க பாட புத்தகத்துல இருக்கிற சொற்கள், அப்புறமா செய்தித்தாள்களில், அரசு அலுவலர்களில் தொழில்நுட்ப சொற்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த வருஷம் நாங்க தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற சொற்களையும் கொஞ்சம் சேர்க்க தொடங்கியிருக்கோம். இப்போ குதிரை அப்படின்னு சொல்லாம பரி அப்படிங்கிற சொல், நுதல் அப்படின்னா நெற்றி, அப்புறம் பார் அப்படின்னா உலகம். இந்த மாதிரி பார், நுதல், பரி இந்த மாதிரி சொற்கள் இலக்கிய சொற்களையும் நாங்க சேர்த்து பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அறிமுகப்படுத்த தொடங்கியிருக்கோம். அதுவும் நடந்துட்டு இருக்கு. இது போக இங்கே இப்போ சிகாகோ தமிழ் சங்கம் இப்போ இந்த அடுத்த ஆண்டு 2024 5வது உலக திருக்குறள் மாநாட்டை நடத்தவிருக்கிறது. இந்த மாநாட்டில் பல திருக்குறளை பல உலக இலக்கியங்களோடு, உலக எழுத்தாளர்களோடு, உலக மக்களோடு ஒப்பிட்டு பல ஆய்வு கட்டுரைகளை இந்த மாநாட்டில் படைப்பார்கள். திருக்குறளை அலசி ஆய்ந்து மக்களுக்கு கொண்டு செல்லும் ஒரு முயற்சியாகத்தான் இந்த மாநாடு நடக்க போகிறது. இது 5வது மாநாடு. இது போக இதுவரைக்கும் அமெரிக்காவில் புறநானூறு மாநாடு நடந்திருக்கிறது, தொல்காப்பிய மாநாடு நடந்திருக்கிறது, குறுந்தொகை மாநாடு கூட நடந்திருக்கிறது. அப்போ சங்க இலக்கியத்தையும் விடாமல் மக்களுக்கு தொடர்பிலேயே வைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியும் அமெரிக்காவில் தொடர்ந்து எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது போக ஆன்மீக தமிழ் எப்படின்னா திருப்புகழ் வகுப்புகள் இலவசமாகவே இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. திருப்புகழ் வகுப்புகள் அதே மாதிரி திருவாசகம் முற்றோதல்கள் பல வீடுகளில் ஒரு 6-7 மணி நேரத்திற்கு முழு திருவாசகமும் முற்றோதல் செய்யப்படும். அதுபோல ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டிலும் தமிழ் மறைகள் திருப்புகழ், திருவாசகம், தேவாரம், திருப்பாவை, திருவெம்பாவை இவையெல்லாம் பாடப்படும். இதுவும் இது ஒரு பக்கம் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இது போக இந்த வலைத்தமிழ் அப்படிங்கிற ஊடகத்திற்காக தகைமைசால் தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லி புகழ் வெளிச்சத்திற்கு வராத ஆனால் தன் வாழ்க்கை முழுக்க தமிழ் வளர்ச்சிக்காகவே செலவிட்டு
இத்தனை பணிகளை செய்திருக்கிற தமிழ் உலகம் பெரிதும் அறியாத தமிழறிஞர்களை நேர்காணல் செய்து அவர்கள் செய்த பணியை ஆவணப்படுத்தும் முயற்சியும் இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வேலையும் நாங்க செய்து கொண்டேதான் இருக்கிறோம். இந்த இவர்களுடைய நேர்காணல் எல்லாமே யூடியூப் தளத்தில் வைக்கப்பட்டிருக்கும். இது முழுக்க முழுக்க இளைய தலைமுறைக்கு, அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு இவர்கள் செய்த பணிகளை எல்லாம் காட்டுவதற்காகத்தான் இந்த முயற்சி நடந்துட்டு இருக்கு. அடுத்தது ஹார்வர்ட் தமிழ் இருக்கை. உங்க எல்லாருக்குமே அந்த ஹார்வர்ட் தமிழ் இருக்கையை பத்தி ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது உலகத்தின் அமெரிக்காவில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், உலகத்தில் புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். இங்க ஒரு தமிழ் இருக்கையை எதுக்காக அமைக்கணும் அப்படின்னா, இங்க தமிழ் இருக்கை அமைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல. ஆனால் இப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற ஒரு இடத்தில் தமிழுக்கான ஒரு இருக்கையை நம்ம வச்சிட்டோம்னா, இந்த பல்கலைக்கழகம் இருக்கும் வரை தமிழ் இருக்குமே, அதனால் ஒரு பெரிய இடத்தில் தமிழை வைத்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஆசை ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இருக்கை அமைத்து விட்டால் நம் தமிழ் சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய மருத்துவம், வாழ்வியல் தத்துவங்கள், நம்முடைய அறிவியல் நுட்பங்கள் இதெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய முயற்சியாக இது அமையும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த இருக்கை அமைக்கணும், அதுவும் ஹார்வர்ட்ல அமைக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. ஆனா ஹார்வர்ட் சொன்னுச்சு, ஒரு மொழி செம்மொழி அப்படின்னா ஒரு 11 கிரைட்டேரியா இருக்கு, அதெல்லாம் அது பாஸ் பண்ணாதான் அந்த மொழியை நாங்க செம்மொழின்னு ஒத்துக்குவோம், அதுல ஒரு 8 கிரைட்டேரியாவாவது பாஸ் பண்ணணும்னு சொன்னுச்சு. அப்படிப்பட்ட மொழிகளுக்கு தான் நாங்கள் இருக்கை அமைக்க அனுமதி தருவோம் அப்படின்னு சொன்னுச்சு. இதுவரைக்கும் பல செம்மொழிகளுக்கு ஹார்வர்டில் இருக்கை இருக்கிறது. ஆனால் தமிழ் மட்டும்தான் அவங்க கொடுத்த 11 கிரைட்டேரியாவில 11ஐயும் பாஸ் பண்ணது தமிழ் மட்டும்தான், வேற எந்த மொழியுமே கிடையாது. 11 கிரைட்டேரியாவும் பாஸ் பண்ணதுனால அவங்க இருக்கை அமைக்க இடம் தந்தார்கள். ஆனா அமெரிக்காவில் எல்லாம் பணம் தான். $6 மில்லியன் கேட்டாங்க. 2 மருத்துவர்கள், டாக்டர் ஜானகிராமன், டாக்டர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள், இங்க நான் படத்துல போட்டிருக்கேன். 2 பேரும் மருத்துவர்கள் ஆளுக்கு 5 லட்சம் டாலர்களை கொடுத்து, $1 மில்லியன் கொடுத்து முன்பணமாக கொடுத்து விட்டு மீதி $5 மில்லியன் திரட்டினார்கள். அடுத்த 3 ஆண்டுகளில் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சொந்த செலவில் இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி போய் மக்களிடம் பேசி பேசி பணம் திரட்டினார்கள். அதுக்கப்புறம் தமிழக அரசு அதுக்கு பெருமளவில் உதவி $5 மில்லியன் கொடுத்து தற்போது ஹார்வர்டில் தமிழ் இருக்கை அமைக்கப்பட்டு விட்டது. இப்ப ஆய்வுகள் இன்னைக்கு சிறு சிறிதாக பேராசிரியர்கள் வருவார்கள், இனிமேல் ஆய்வுகள் தொடங்கும். மாணவர்கள் வந்து அவர்களும் தமிழில் ஒரு பகுதியை, இலக்கியத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்யலாம். அதற்கான வாய்ப்பாக பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த இருக்கையை அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஹார்வர்ட்ல வந்து தமிழ் இருக்கை அமைத்ததற்கு பிறகு அது ஒரு பெரிய அங்கீகாரம். ஏன்னா அமெரிக்கால ஹார்வர்ட் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் அப்படி வியந்து பார்ப்பாங்க. அப்ப அங்கேயே இருக்கை அமைச்சிருச்சா அப்படின்னா கொடுத்துட்டாங்கன்னா இன்னுமே நம்ம எதையும் பார்க்க வேண்டாம்னு மற்ற பல பல்கலைக்கழகங்கள் தமிழில் இருக்கை அமைக்கிறதுக்கு நம்ம போய் அணுகணும்னா உடனே ஒத்துக்கிறாங்க. அதாவது பணம் கொடுத்துதான் இருக்கை அமைக்கணும், ஆனா அதுக்கு மேல அவங்க விசாரிக்கிறது இல்ல, ஹார்வர்ட் எல்லாம் பண்ணிருக்கோம், அப்ப நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நியூயார்க்ல ஸ்டோனி புரூக் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பாலா சுவாமிநாதன், பிரபா இவங்க 2 பேரும் அவங்க சொந்த பணத்தை போட்டு அவங்க அங்க இருக்கை அமைச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ, அது கனடால இருக்கு, அங்க இருக்கை அமைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹியூஸ்டன், இது வந்து டெக்சாஸ்ல இருக்கு, இங்கேயும் தமிழ் இருக்கை அமைப்பதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி இருக்கைகள் அமைக்க இங்க எல்லாம் ஆராய்ச்சி மட்டுமில்லை, தமிழ் சொல்லித்தரும் வகுப்புகளும் வர தொடங்கிவிடும். அப்போ பிள்ளைகள் தமிழ் படிப்பதற்கான வாய்ப்புகளையும் இது உருவாக்கும். சரி, இவ்வளவு முயற்சிகளும் செய்ததுக்கு பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் சவால்களும் இருக்கத்தான் செய்யுது. நான் சொன்ன மாதிரி 20,000 பிள்ளைகள் தமிழ் படித்தாலும் கூட இங்க இருக்கிற தமிழர்களில் ஒரு 25-30% தமிழர்கள் பிள்ளைகளை தமிழ் படிக்க அனுப்புறது இல்லை. இதுல அவங்களுக்கே பாதி பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது, அவங்க வடநாடுகளில் வளர்ந்தவர்களாக இருப்பாங்க. இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு தமிழ் பேசினா போதும், எழுத படிக்கலாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு அவங்க கிட்ட. இன்னொன்னு, தமிழ் அப்படின்னோட பிள்ளைங்களை ரொம்ப கட்டாயப்படுத்த வேண்டி இருக்கு, எதுக்கு பிடிக்காம அவங்கள படிக்க வைக்கணும், பேசாம விட்டுருவோம் அப்படின்னு விடுறாங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, படிக்க அனுப்புறவங்க கூட ஒரு இங்க அமெரிக்கால எப்படின்னா 8வது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப ஜாலியா தான் இருக்கும், ரொம்ப
வீட்டு பாடம்லாம் அதிகமா கொடுக்க மாட்டாங்க. ஆனா 9வது போனதுக்கு அப்புறம் கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு வேலை இருக்கும் பள்ளிக்கூடத்திலேயே. அப்போ இந்த 8வது முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு தமிழ் படிக்கிறாங்களோ அது வரைக்கும் போதும், அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு பாதியிலே இப்ப தமிழ் வகுப்பை விட்டுருவாங்க. அப்போ மற்ற வகுப்புகளுக்கு தருகிற முக்கியத்துவத்தை வந்து அவங்க தமிழுக்கு தர்றதில்லை. அதே மாதிரி அமெரிக்கால வந்து வெறும் மதிப்பெண்களை வைத்து பல்கலைக்கழகங்களிலோ கல்லூரியிலோ இடம் கிடைக்காது. மதிப்பெண்ணும் வேணும், அப்புறம் அந்த மற்ற வகுப்புகள் பிற கலை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்றோம்ல, அதுலயும் அவங்க ஒரு நிலையான இடத்தை பிடித்திருக்க வேண்டும். அப்புறம் அவங்க சமுதாயத்திற்கு திருப்பி தந்திருக்க வேண்டும். கம்யூனிட்டி சர்வீஸ் இதெல்லாம் இருந்தா தான் நல்ல கல்லூரியில இடம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இதுக்கு குறுக்கீடாக தமிழ் வகுப்பு வருதுன்னா முதல்ல தமிழை தூக்கி விட்டுருவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் பல்கலைக்கழகங்களில் நான் சொன்ன மாதிரி மாணவர்களின் சேர்க்கை அதிகம் கிடையாது. முக்கியமாக அரசின் எந்தவித ஒத்துழைப்பும் இல்லாமல் முழுக்க முழுக்க தமிழர்களால் தன்னார்வலர்களால் தான் தமிழ் வளர்ச்சி இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் இங்கே இருக்கிற சவால்கள். எங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கான இடம் கூட கிடையாது. எந்த அரசு ஒத்துழைப்பு, ஓரளவுக்கு சொற்ப ஒத்துழைப்பு என்னன்னா நூலகத்தில் இந்த மாதிரி தமிழ் புத்தகங்களை வைக்கிறதுக்கு, அப்புறம் தமிழ் கதை நேரங்கள் செய்வதற்கான சில ஒத்துழைப்புகள் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளவுதான் இப்போதைக்கு கிடைச்சது. இப்போ தமிழ் இப்ப அரசுடைய கவனத்துக்கு இப்ப நாங்க கொண்டு போய் ஆகணும். இது இப்போ தேவை அடுத்து. அதனால இப்ப ஹார்வர்ட்ல தமிழ் இருக்கை வந்ததுக்கு பிறகு நாங்க என்ன பண்ணோம், ஜார்ஜியா மாகாணத்துல கவர்னர், அதாவது அவர்தான் முதலமைச்சர் போல இங்க, அவர்கிட்ட இந்த மாதிரி தமிழ் மொழியோட பெருமையை சொல்லி, இந்த மொழி இத்தனை மக்களால் பேசப்படுகிறது, உலகம் முழுக்க இத்தனை நாடுகளில் அரசு மொழியாக இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அதனுடைய பெருமையை சொல்லி இந்த மொழிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டப்போ, ஜனவரி மாசம் 2வது வாரம் அப்பதான் நாங்க பொங்கல் அப்படிங்கிற எங்களுடைய பாரம்பரிய பண்டிகையை நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னப்போ, அந்த வாரத்தை தமிழ் மொழி மற்றும் கலாச்சார வாரமாக அவர் அறிவித்தார். 2018ஆம் ஆண்டு ஜார்ஜியா மாகாணத்தில் தான் அமெரிக்காவில் முதலாக ஒரு மாநில அரசு தமிழ் மொழி மற்றும் கலாச்சார வாரம் அப்படின்னு ஒண்ணு அறிவிச்சதுன்னா அது ஜார்ஜியா மாகாணம் தான். அப்போ நாங்க போய் அந்த கவர்னர் கிட்ட தமிழை பற்றிய ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்து யாது முறை யாவரும் கேளுன்னு அவரை சொல்ல வச்சு அந்த அரசாணையை நாங்க கையில வாங்கிட்டு வந்தோம். இப்ப பல மாநிலங்கள் தமிழ் மொழியை அங்கீகரித்து அரசாணை வழங்கி கொண்டு இருக்கிறது. இது ஒரு முதல் படியாக இது இருக்கும். இதுவும் நாங்கள் அங்கே சென்று அவங்கள பார்த்து அந்த புத்தகத்தை கொடுத்து தருணங்கள். இப்படியெல்லாம் தான் தமிழ் வளர்ச்சி. இது போக என்னை போல ஆர்வம் ஓரளவுக்கு தனியா இங்க வந்ததுக்கு அப்புறம் நாம இங்க இருந்ததுக்கு ஏதாவது தமிழ்ல செய்யணும்னு ஆசைப்பட்டுதான் நான் என்னுடைய வலையொலி பக்கத்தில், ஜெயாமாரன் என்ற வலையொலி பக்கத்தில் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சங்க இலக்கியம் படிக்க தொடங்கினேன். இவ்வளவு நல்லா இருக்கே, இதை தாண்டி எதுக்கு அமெரிக்காவில் வெளிவருகிற தத்துவ புத்தகங்கள்லாம் என்ன சொல்ல போகுது, இதுலதான் எல்லாமே இருக்கேன்னு ரசிச்சு நான் படித்த பாடல்களை எல்லாம் கதை வடிவில் தற்கால செய்திகளோடு சேர்த்து எப்படியோ மக்களுக்கு புரியும் வகையில் நான் பல காணொலிகளை என்னோட இதுல வெளியிட்டு இருக்கேன். இது ஒரு மன திருப்தியை தருகிறது. நான் தமிழோடு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தை தருகிறது. இது என்னாலான முயற்சியாக நான் இதை செஞ்சுட்டு இருக்கேன். நான் அறிந்த வரையில் தமிழர் வாழ்க்கையில், அமெரிக்காவில் வாழ்கிற தமிழர் வாழ்க்கையில் தமிழ் இருப்பதை ஓரளவிற்கு உங்களுக்கு படம் பிடித்து காட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து என்னை கேட்டதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப அருமையான உரைய வழங்குனீங்கம்மா. எங்களுக்காக இவ்வளவு நேரம் எடுத்து ஒதுக்கி இவ்வளவு சிறப்பான கருத்துரையை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. நன்றிம்மா. மாணவிகள் வினாக்கள் கேட்க இருக்காங்க. சரி.
பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் அம்மாவிடம் வினாக்கள் கேட்கலாம். புலர்ந்த பொழுதில் மலர்ந்த மலர்கள், அந்த இடங்களை வண்ணமாக்க தேகம் மேல் தடவி செல்லும் குளிர்காற்று, நம் மனதை மகிழ்விக்க நீர் மொட்டுக்கள் புல்நுனியில் கோர்த்து நின்று முத்துக்களாய் படர்ந்து காட்சி தர இரவு பணியில் நனைந்த பாதைகள், ஈரமாய் காட்சி தரும் வேளையில் அண்ணாந்து பார்த்தால் வானம் தூரம், ஆனால் அவரவர் மட்டத்தில் வானம் தொடும் தூரமே என்று சிறந்த கருத்துக்களை வழங்கிய அம்மா இருவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்வது நவரசம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, அரச்சலூர், ஈரோடு மாவட்டத்தில் தமிழ்துறை கலையறிவி நா. கலைச்செல்வி, 2ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் இலக்கியம். ஞானத்தில் பிறப்பது அறிவருவி, கல்லில் எழுந்தது கலையருவி, சொல்லில் வருவது சுவையருவி, கம்பன் பொழிந்த தமிழருவி, தமிழுக்காக தலைவணங்கும் என் சிரம், தமிழ் வளர என் உடல் ஆகட்டும் உரம், தமிழே என்று என் முழக்கம். அம்மா, வளர்ந்து வரும் நாடுகளில் சிறந்தது அமெரிக்கான்னு சொல்றாங்க. அமெரிக்கால தமிழ் வளர்ச்சி மற்ற துறைகளில் எவ்வாறு உள்ளது மற்றும் வேலை வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளதுங்கம்மா? அமெரிக்காவில் தமிழ் வளர்ச்சி மற்ற துறைகளில் எவ்வாறு உள்ளது அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் கேள்விக்குறியானதுதான். இன்னும் மற்ற துறைகளில் எல்லாம் இங்கே தமிழ் இல்லை. தமிழ் வளர்ச்சி தமிழ் கல்வி துறை, அதாவது நாங்களே இங்கே பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கிறது தான், தன்னார்வலர்களாக நாங்களே சொல்லிக் கொடுக்கிறது தானே ஒழிய இப்போதைக்கு அப்படித்தான் இருக்க ஒழிய இன்னும் மற்ற துறைகளுக்கெல்லாம் தமிழ் வளர்ச்சி போகல. ஏன்னா அது அரசாங்கத்தில் அது ஒரு பங்கு வகிக்கும் போது மட்டும்தான் அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் உங்க கேள்வியில இருந்து புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே தமிழ் கல்வி கற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்க. இந்த வேலை வாய்ப்புங்கிறது முக்கியமா நான் சொன்ன மாதிரி தமிழ் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள், ஏன்னா இது மறுபடி ஒரு தனியாரே நடத்துறதுனால ஆசிரியர்கள் எல்லாருமே தன்னார்வலர்களாக இருக்கும். அப்ப பள்ளிக்கூடங்களில் இங்கே வேலை வாய்ப்பு இன்னும் அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் கல்லூரிகளில் இந்த பேராசிரியர்களாக இருப்பவர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இன்னும் வெளியே தெரிகிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கிறது. நானே இப்பதான் அதை பத்தி புரிஞ்சுட்டு இருக்கேன். இந்த தமிழ் கல்வி கழகம் நடத்திய மாநாட்டுக்கு போன போதுதான் அங்கே சில பேராசிரியர்கள் நான் சந்தித்தேன். அவங்க இந்தியாவில் தமிழ் படித்து பேராசிரியர்களாக இருந்து இங்கே உள்ள கல்லூரிகளில் பேராசிரியர்களாக வேலைக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் எனக்கு தெரிந்தது வரைக்கும் அமெரிக்காவில் உள்ள கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் ஆக வேண்டுமானால் இங்கே தமிழ் புலமை இருந்தால் மட்டும் பத்தாது, ஆங்கில புலமை இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இங்கே வந்து தமிழ் படிக்கிற மாணவர்கள், நான் சொன்னது போல தமிழ் மாணவர்களை விட பிற மொழி ஆங்கில மாணவர்கள், ஜப்பானிய மாணவர்கள், சீன மாணவர்கள் அதிகம். அப்போ அவர்களுக்கு ஆங்கிலத்தின் வழி தமிழை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். இப்ப ஜானதன் ரிப்லி அப்படிங்கிறவரு ஆங்கிலத்திலும் முனைவர் பட்டம் பெற்றவர், தமிழையும் படித்தவர். அப்போ இந்த இருமொழி புலமையும் இருப்பவர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு கிடைப்பதாக நான் அறிந்திருக்கிறேன். இங்க அதற்கான தேவையும் அப்படி அம்மா, இன்னொரு கேள்விங்கம்மா. சொல்லுங்க. அமெரிக்காவில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் எந்த வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட்டுள்ளது? இது கட்டாய பாடமே இல்லை. அதுதான் இங்க இன்னும், ஏன்னா அதான் நான் சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்குள் அரசு கல்வி முறைக்குள் இது இன்னும் தமிழ் வரவில்லை. இது வந்து பெற்றோர்களாக ஒன்றாக சேர்ந்து பிள்ளைகளை தமிழை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக செய்யறதுதான். அதனால இது கட்டாய பாடமே இல்லை, முழுக்க முழுக்க இது விருப்ப பாடம் தான். நன்றிங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, கேக்கல நீங்க சொல்றது. வணக்கம் அம்மா, கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. அம்மா, உங்களால ஏதாச்சும் இணைய வழியிலயோ இல்ல நேரடியாவோ எங்க மாணவர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்?
ஆம், வாய்ப்புனா நீங்க என்ன மாதிரி வாய்ப்பு சொல்றீங்க? வேலை வாய்ப்பா? இல்ல வேற என்ன வாய்ப்பு? அம்மா அவங்க கேட்பது கருத்தரங்கம், பயிற்சி பட்டறை, அதே போல போட்டிகள்லாம் நடத்துறதா சொன்னீங்க. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய மாணவிகள் கலந்து கொள்ள முடியுமா? நான் வந்து இப்ப போட்டிகள்னு சொன்னது ஒண்ணொண்ணா சொல்றேன். பேச்சரங்கம், கருத்தரங்கங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உண்டு. ஆனால் போட்டிகள் அமெரிக்காவில் நடக்கும் அமெரிக்க அளவிலான பேச்சு போட்டிகள் பெரும்பாலும் வட அமெரிக்க மாணவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வட அமெரிக்கா அப்படிங்கிறப்போ அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த 3 நாடுகளில் உள்ள பிள்ளைகள் பங்கு கொள்வதாக மட்டுமே இருக்கும். உலக அளவிலான போட்டிகள் இதுவரைக்கும் நான் பார்க்கல. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை நடத்துறதெல்லாம் அமெரிக்க மாணவர்களுக்கான போட்டிகளாகத்தான் இருக்கின்றன. ஆனால் எங்கள் தமிழ் சங்கங்கள் அமெரிக்காவில் இருக்கிற பல தமிழ் சங்கங்கள் நடத்துகிற பேச்சரங்கங்கள், கருத்தரங்கங்களில் எல்லாம் தமிழே அமுதே போன்ற நிகழ்வுகளில் எல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கட்டாயம் உண்டு. இந்த உலக மாநாடு, திருக்குறள் மாநாடு நடக்குதுன்னு சொன்னீங்க. அதுல நாங்க ஏதாவது ஆய்வறிக்கை அனுப்ப முடியும், வழங்க முடியும். அதற்கான முழு விவரத்தையும் நான் உங்களுக்கு பாலசங்கரி அம்மாவுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இதுக்கு இந்த ஆய்வுக்கட்டுரை சுருக்கம் அதற்கான ஒரு டெட்லைன் எல்லாம் இருக்கு. நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ள ஆய்வுக்கட்டுரை சுருக்கம். உலகத்தில் உள்ள யார் வேணாலும் உலகம் முழுக்க இருக்கிறவர்கள் ஆய்வுக்கட்டுரை அனுப்பலாம். நீங்கள் இங்க வந்து அந்த அந்த ஆய்வுக்கட்டுரையை படைக்க முடியும். அதற்கான விசா வாங்குறது எல்லா ப்ரொசீஜர்ஸையும் அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கா பணம் செலவு பண்ணி வர முடியலன்னா நீங்க யாராவது ஸ்பான்சர்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா அவங்க உங்களை அனுப்பினாங்கன்னா நீங்க வரலாம் அப்படின்ட்டு வருவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கு. ஆனா ஆய்வுக்கட்டுரையை அவங்க உலகம் முழுக்க இருக்கும் எல்லாரிடமிருந்தும் தான் எதிர்பார்க்கிறார்கள். அந்த விவரங்களை எல்லாம் நான் பாலசங்கரி அம்மாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க உங்களுக்கு தருவாங்க. நன்றிங்கம்மா. 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 வணக்கம் அம்மா. என் பேர் எம் நந்தினிங்கம்மா. முதுகலை 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேங்கம்மா. சொல்லுங்க. மேம், எனக்கான கேள்வி வந்துட்டுங்க மேம், நீங்க அமெரிக்காவில தமிழுக்காக செஞ்ச பணிகள்லயே உங்களுக்கு பிடிச்ச பணி எதுங்கம்மா? அமெரிக்கால நான் தமிழுக்காக செய்த பணி நல்ல கேள்வி இது. எல்லாமே விரும்பிதான் செய்யறேன். ஆனா முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நான் தமிழ் ஆசிரியராக இருப்பதுதான். கோடை காலத்தில் அந்த பள்ளி ஏன் தான் மூடப்படுதோ அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும் அளவிற்கு பிள்ளைகளோடு இங்கே தமிழ் சொல்லிக் கொடுப்பது அத்தனை ஆனந்தமாக இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதே நேரம் இப்ப தமிழ் கதை நேரம் சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஆசிரிய பணி 10, 12 வயசு பிள்ளைகளுக்கு தான் நான் ஆசிரியராக இருக்கேன். ஆனா இந்த கதை சொல்வது 5 வயசு குட்டி பிள்ளைகள்லாம் வந்து அழகழகா அதுங்களும் தமிழ்ல பேசி கதை சொல்லி உட்கார்ந்து சிரிச்சு விளையாடி என் கூட உட்கார்ந்து கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது 2ம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பணி. அருமையான பதிலுங்கம்மா. உங்களோட சேர்ந்து நாங்களும் அத மாதிரி பிள்ளைங்களுக்கு கதை சொல்றதுக்கு மிக ஆர்வமா இருக்கிறோமா. அந்த வாய்ப்பை எங்களுக்கும் ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கிறோம்மா. சரி, கட்டாயமா கட்டாயமா. நன்றிங்கம்மா. நன்றி. பேராசிரியர்கள், மாணவிகள் வினாக்கள் இருந்தால் கேட்கலாம். வணக்கம் அண்ணே. வணக்கம். நான் வி ஸ்வேதாங்கண்ணே, முதுகலை 2ஆம் ஆண்டு படிக்கிறேங்கண்ணே. அங்க வந்து தமிழ் கத்து கொடுக்க வரணும்னா நீங்க ஆங்கில புலமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது தவிர வேறு ஏதாவது எங்களுக்கு தேவைப்படுதா? இது வந்து ஒரு
எப்படி சொல்றது, வேற ஏதாவது தேவைப்படுதா அப்படிங்கிறத அந்த வேலைக்கு நம்ம வந்து விண்ணப்பிக்கும் போதுதான் நமக்கு தெரியும் முக்கியமா அவங்க என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு. இப்போதைக்கு நான் ஒரு ஒரு 3ஆம் அவளாக வெளியே இருந்து பார்த்தபோது நான் புரிந்து கொண்டது, இங்கே இது 2 புலமையும் இருந்தால்தான் இங்க தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டது. இது போக ஒரு குறிப்பிட்ட வேலைன்னு வந்து அதுக்கு நாம விண்ணப்பிக்கும் போதுதான் அவங்க என்னென்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போதைக்கு இதுதான் நான் உணர்ந்தது, தமிழ் புலமையும் ஆங்கில புலமையும் தேவை அப்படிங்கிறது. நன்றிங்க அண்ணே. ஆமா, ஒரு செய்தி மட்டும் பதிவு பண்ணிடுறேங்கம்மா. இந்த சாட் பாக்ஸ்ல வந்து ஃபீட்பேக் வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த கருத்து படிவத்தை பதிவு செஞ்சாங்க அப்படின்னா மின் சான்றிதழ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதையும் இந்த இணையவழி இணைப்பில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், மாணவிகள் இந்த சாட் பாக்ஸ்ல வழங்கி இருக்கக்கூடிய கருத்து படிவத்தை நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மின் சான்றிதழ் மெயில் ஐடியில வந்துடும். எங்க சாட் பாக்ஸ்ல இருக்குது லிங்க்? போயிட்டு ராஜி ஹெட்செட் கொடுத்துட்டாங்க. ஹெட்செட் கொடுத்துட்டானா? கேட்கவே இல்லை. நாளைக்கு பார்க்க. நாளைக்கு இருக்கா? தன்னும் சொல்லியிருக்காங்கல்ல 11 to 1. எங்க ஸ்கிரீன்ஷாட் எங்க இருக்கு சாட் பாக்ஸ்? வா என்னவாமா சாட் பாக்ஸ் எங்க இருக்கு? பவளசங்கரி அம்மா, நன்றியுரை சொல்லலாங்களா? நீங்க ஏதாவது சொல்ற விரும்ப? சொல்லிடலாமா? ஏமா வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா அம்மாக்கும் ரொம்ப நேரம் ஆயி போச்சு. ரொம்ப இப்ப வந்து நடு இரவு தாண்டிடுச்சு எங்க 2 பேருக்கும். நீங்க சீக்கிரம் முடிச்சீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஓய்வு எடுக்க நல்லா இருக்கும். ஆமாங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் எங்களுக்காக பொறுமையாக உங்க தூக்க நேரத்தையும் சேர்த்து நாங்களே எடுத்துட்ட மாதிரி இருக்கு. இல்ல அது பரவாயில்ல, நாளைக்கு வேலை இல்லை, அதனால பரவாயில்ல. சிறப்பான நிகழ்ச்சி. சரி அம்மா, நன்றியுரையும் நாட்டு பண்ணி இருக்குங்கம்மா. நான் நீங்க கேட்ட மாதிரி இது அமைச்சிருக்கேன் உங்களுக்கு, பாருங்க. சிகாகோ தமிழ் சங்கத்தோட அந்த பிரக்கேர் அமைச்சிருக்கேன், நீங்க பாருங்கம்மா. அதுல கட்டுரைகள் நீங்க அனுப்பலாம். பாருங்க நீங்க. கண்டு கேட்டு உயிர்த்து இத்துணை நேரம் அமைதி காத்த அனைத்து நல் உள்ளங்களையும் அழியா வரம் பெற்ற எங்கள் தமிழ் கொண்டு நன்றிகளாலே நினைக்க வருமாறு எங்கள் கல்லூரி தமிழ்துறை மாணவி சௌமியா அவர்களை அழைக்கின்றோம். எத்தனை மொழிகளில் இன்னிசை பாடினும் என்னவோ இன்ப தமிழோசை போல் இல்லை. வல்ல புலவரெல்லாம் வழங்கிய மொழி, வாழ்வினில் வளத்தினை வகுத்திடும் செம்மொழி. நல்ல தாயுமானவரின் நாவல் பதிந்த மொழி, நயமான கருத்துடன் நல்லிசை தரும் மொழி. நன்றி நவிழல் தமிழர் பண்பாடு. இறைவனை வணங்கும் விதமாய் தமிழ்தாயை வாழ்த்திய நம் மாணவியர் உட்பட அனைவருக்கும் நன்றி. நற்றமிழில் நல்லதொரு வரவேற்புரை நல்கிய எம் துறை தலைவர் முனைவர் ப. திலகவதி அம்மா அவர்களுக்கு நன்றி. பெருமையுடையார் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய சொல் என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க மாணவியரின் முன்னேற்றத்தினையே தனது இலக்காக கொண்டு வாழ்த்துரை வழங்கிய திரு சி. பழனிசாமி ஐயா அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றி. தாயாய் நின்று தரணியை தாங்கும் உடன்பிறப்பாகி உறுதுணை புரியும் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் எங்கள் முதல்வர் பேராசிரியர் ஐ. செல்வம் ஐயா அவர்களின் தொடக்க உரைக்கு நன்றி.
வாழ்க்கையில் வெற்றி பெற நல்ல தோழமை தேவை. அவ்வழியில் அயல் நாட்டில் இருந்தும் நம்மோடு தோழமை பாராட்டி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து வைத்த திருமதி தி. பவளசங்கரி அம்மா அவர்களுக்கு கனிவு நிறைந்த நன்றி. தழைத்த வாழை தளிர் இல்லை தன்னில் பழுத்தொழு வண்டமும் உண்டது போல இருந்தது உங்கள் கனிவான முத்தான தமிழ் போர்கள். அமெரிக்காவில் தமிழ் வளர்ச்சி என்னும் தலைப்பில் சிறப்புரை நல்கிய பேச்சாளர் நிதி ஆய்வாளர் திருமதி ஜெயமாறன் அவர்களுக்கு எங்களது நன்றிகள். அமைதி தழுவிய இளம்பகல் தவழ்ந்தது தங்க தமிழ்ச்சுவை அள்ளி விளங்கினர் எம் மாணவிகள். இணையத்தின் வழியே அனைவரின் இதயத்தையும் இணைத்துள்ள தமிழிக்க தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்நிகழ்வினை ஏற்றுமுறை செய்யும் வகையில் செயல்பட்ட நிர்வாகத்தினருக்கும் எம் துறை சார்பாக நன்றிகள். விடியலை மாற்றம் செய்ய வந்து வினாக்களை எய்த மாணவிகளுக்கு நன்றி. இறுதியாக எம் துறை பேராசிரியர்கள், பிற துறை பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், ஒளி அமைத்து காண்பதற்கும் கேட்பதற்கும் ஏதுவாக வழி செய்த அமைப்பாளர், நம் வரம்பொறி முத்துகளான மாணவிகளுக்கும், நல்ல தமிழில் இந்நிகழ்வினை தொகுத்து கூறிய தொகுப்பாளர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி கூறல் பெருந்தன்மையின் பங்கு. எல்லையில்லா மகிழ்வளிக்கும் அத்தகு வாய்ப்பு கொடுத்த கல்லூரிக்கு மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றிகள். இறுதியாக அதை ஆன் பண்ணுங்க. जनगणमनाधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल गंगा हिमाचल यमुना गंगा उच्चल जलधितरंगा तव शुभ नामे गाये तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. நன்றிமா, அனைவருக்கும் நன்றி. நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய நல்ல விஷயங்களை நல்ல கண்டென்ட்டா மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கக்கூடிய தமிரிக்கா டிவிக்கு உடனே யூடியூப்ல அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க.